உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டின் 8 திக்கும் வீசிய விஜய் அலை மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தி வரலாற்று வெற்றியை தன்வசமாக்கிய நிலையில் விஜய்க்காக பின்னணியில் செயல்பட்ட டிஜிட்டல் வியூக நிபுணர்கள் தற்போது தேசிய அரசியலுக்கே செல்லும் வகையில் புதிய திட்டங்களை தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று வெற்றியை பெற்று இந்திய அரசியல் வட்டாரங்களையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஆட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய திருப்பு முனையாக 108 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றது அரசியல் நிபுணர்களுக்கிடையே பெரிய விவாதமாக மாறியது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்காக பின்னணியில் செயல்பட்ட டிஜிட்டல் வியூக நிபுணர்கள் தற்போது தேசிய அரசியலுக்கே செல்லும் வகையில் புதிய திட்டங்களை தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பிரச்சார உத்திகளை அடிப்படையாக கொண்டு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தைப் போல ஒரு பெரிய அரசியல் ஆலோசனை நிறுவனத்தை உருவாக்க டிவிகே டிஜிட்டல் குழு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனம் மூலம் வட மாநிலங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் போட்டியிடும் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு தேர்தல் வியூகங்கள், டிஜிட்டல் பிரச்சாரம், சமூக ஊடக மேலாண்மை போன்ற சேவைகள் வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிவிகே தேர்தல் பிரச்சாரத்தின் மிகப்பெரிய பலமாக இருந்தது சமூக ஊடக பயன்பாடு. குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலம் விஜயின் பேச்சுக்கள், அரசியல் கருத்துக்கள், ரசிகர் உணர்வுகள் அனைத்தும் மிக வேகமாக மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டன. டிவிகேவின் மற்றொரு முக்கிய உத்தியாக பூத் லெவல் வாட்ஸ்அப் குழுக்கள் பார்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த குழுக்கள் மூலம் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு உடனடி பதில்கள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. பெரிய அளவிலான பாரம்பரிய கட்சி அமைப்பு இல்லாத இடங்களிலும் இந்த டிஜிட்டல் வலையமைப்பே தேர்தல் பணிகளை முன்னெடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் கடந்த ஆட்சிகளின் மீது அதிருப்தியை உருவாக்கும் வகையிலும் சமூக ஊடகங்களில் நரேட்டிவ் உருவாக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்பட்ட இந்த டிஜிட்டல் வியூகங்களை வட மாநிலங்களிலும் பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் டிவிகே டிஜிட்டல் குழு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு காலத்தில் வட இந்திய அரசியல் ஆலோசகர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த சூழல் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் டிஜிட்டல் வியூக நிபுணர்கள் தேசிய அரசியலை நோக்கி நகர்வது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.